நமஸ்காரம். இன்னார் செய்தால் அது தவறு, அதையே இன்னொருத்தர் செய்திருந்தால் அது சரி, இப்படி சொல்லலாமா? அது சரியல்ல. இன்னார் உடைத்தால் மண்குடம், இன்னார் உடைத்தால் பொன்குடம் என்று குடும்பத்தில் வேடிக்கையாக சொல்லுவதுண்டு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இது எவ்வளவு நாட்களாக சொல்லி வருகிறோம். யார் சொல்லுகிறார்னு பார்க்காதே, என்ன சொல்லப்பட்டதுன்னு பார். விஷயத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். சொல்பவரை பற்றி கவலை இல்லை. இதுதான் பொதுவாக எல்லாருக்கும் பொருந்தும். அது அந்த காலமோ இந்த காலமோ. விபீஷணன் நல்லதை எடுத்து சொன்னார். சீதையை தூக்கி வந்தது தவறு. சொல்லப்பட்டது எது, அது ராஜ தர்மத்துக்கு சரியானது தானான்னு ராவணன் பார்த்திருக்க வேண்டும். பார்க்கவில்லை. தன் விருப்பத்தை பற்றி தான் நினைத்தான். அதற்கு மேல் விபீஷணனுக்கு அங்கு இருக்க பிடிக்கவில்லை. லங்கை விட்டே வெளியேறிவிட்டான். ராமனிடத்தில் சரண் புகுந்தான். ராமனுக்கு அவன் மதிப்பு தெரியும், மேலும் சரணாகதன். ஆகவே கடைசி வரை அவனை ரட்சித்தார், பட்டாபிஷேகமே பண்ணி வைத்தார். அவர் ஒன்றும் இவன் ராவணனுடைய தம்பியாயிற்றே என்றெல்லாம் பார்க்கவே இல்லை. சொன்ன விஷயம் சரி, ஏற்றுக்கொண்டார். இதே பீஷ்மரை பார்ப்போம். ரொம்ப பெரியவர் தான். அவர் பிதாமகர். அவரும் தன்னால் இயன்ற அளவுக்கு சொல்லித்தான் பார்த்தார். யாரும் கேட்கவில்லை. விபீஷணன் எப்படி அந்த பக்கத்திலிருந்து துறந்து ராமனிடத்தில் வந்தானோ, அதே போல் பீஷ்மரோ துரோணரோ கிருப்பரோ வரவில்லை. அங்குதான் அவர்கள் ஒரு படி குறைந்து விட்டனர். விபீஷண ஆழ்வான்னு பட்டம் கொடுத்தார்கள். ஆழ்வார்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள்! அந்த அளவுக்கு பெருமை விபீஷண ஆழ்வான்னே சொல்லுவார்கள். அதே கண்ணன் பீஷ்மர் போரில் கொலை உண்பதற்கும் துரோணர் முடிந்து போவதற்கும் இவரே வழிவகுத்து கொடுத்தார். கண்ணனை நிறைவேற்றி வைத்தார். முடிந்து விட்டனர். ஆனால் அங்கேயும் பீஷ்மர் உலகத்தை விட்டு புறப்படும் போது மாம் தியாதி புருஷ வியாக்கிரஹா என்று கண்ணன் கூறுகிறார். பீஷ்மர் கண்ணனை நினைத்தாராம். அவருக்கு அவரிடத்தில் மதிப்பு. கண்ணன் சொல்லிக் கொள்கிறார், அந்த பெரியவர் என்ன நினைக்கிறார். இத்தனைக்கும் அவர் தவறு என்பதை எடுத்து சொல்லாமல் இருந்தார். திரௌபதி அவமானப்படுத்தப்பட்ட போது பார்த்து கொண்டிருந்தார். கண்ணனே அவர் கொலைக்கும் காரணமானார், வழிகாட்டி கொடுத்தார். இத்தனையும் இருந்தாலும் அவர் என்பவர் நினைத்த போது கண்ணன் ஏற்றுக்கொண்டார். அதனால் எங்கு தவறு நடந்தாலும் அதை யார் சொல்லுகிறாரோ அல்லது அந்த இடத்தை விட்டு விலகி விடுகிறாரோ அவர் போற்றத்தக்கவர். முதல் நிலையில் போற்றத்தக்கவர். அதுதான் விபீஷணனுக்கு பெருமை. அவர் இன்னார் யாரு, முன்னாடி எப்படி இருந்தார், பின்னால் எப்படி இருப்பார், அதெல்லாம் ராமன் பார்க்கவில்லை. அப்படி பார்த்திருந்தால் என்ன நடக்குமோ? இவர் சீதையை பிரித்தெடுத்து போன ராவணனின் தம்பி ஆயிற்றே, என்னதான் இருந்தாலும் அவர் தீயவர் தானே, அரக்கன் தானே, இது எதுவுமே ராமன் நினைக்கவில்லை. யாராக இருந்தாலும் ஏற்றார். அவர் சொன்ன விஷயம் சரி, தர்மம், ஏற்றார். அதே அரசகுலத்தவர் பீஷ்ம பிதாமகர் துரோணர் எவ்வளவு பெரியவர் இருந்தாலும் அவர்கள் அழிந்து போவதற்கே கண்ணனே வழிவகுத்து கொடுத்தார். ஏனெனில் தவறான பக்கம் நின்றனர். நமக்கு என்ன தோணும்? அப்படி விபீஷணன் நல்லதை எடுத்து சொல்லும் போது யாருமே கூட இல்லையா? ஒருத்தரும் அவருக்கு கூட வரவில்லையா? இருந்திருப்பார்கள். பல பேர் மனதுக்குள் முணுமுணுத்து இருக்கலாம், வெளியே சொல்லாமல் இருக்கலாம். 4 பேர் மட்டும் விபீஷணனோடு கூட புறப்பட்டனர்.
அவர்கள் 4 ராமன் அடைக்கலம் கொடுத்தார். அதப்போல் பீஷ்மர் துரோணருடைய பக்கத்திலிருந்தும் கௌரவர்கள் பக்கத்திலிருந்தும் ஒருத்தர் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு மாறினார். வாஸ்தவம். இன்னும் பல பேரும் உள்ளே நினைத்திருக்கலாம், ஆனால் சொல்ல முடியாமல் தவித்திருக்கலாம். அதனால் ஒன்று நிச்சயம், எது தவறு என்பதை எடுத்து சொன்னால் அவர் மிகச் சிறந்தவர். அவரை கண்டிப்பாக ஆதரிக்க வேண்டும். அதனால் தான் விபீஷண ஆழ்வான் என்கிற பட்டம் கிடைத்தது. மற்ற பேருக்கு அது கிடைக்கவில்லை. விதுரர் எவ்வளவு தூரம் நீதியை எரித்துரைத்தார். திருதராஷ்டிரா, நீ செய்வது தப்புன்னு சொன்னார். கடைசியில் அங்கு இருக்கவே மாட்டேன்னு புறப்பட்டு போய்விட்டார். அவருடைய நல்லுபதேசத்தால் தான் கடைசியில் திருதராஷ்டிரனுக்கு நல்ல முடிவு ஏற்பட்டது. விதுர ஆழ்வான்னு கொண்டாடப்பட்டார். விதுரர் ஆழ்வார்னு சொல்லுவார்கள், விபீஷணன் ஆழ்வார்னு சொல்லுவார்கள். ஏன்? இது தவறு என்று எடுத்துரைத்தபடியால். அவர்களுக்கு எப்போதும் அந்த சிறப்பு பட்டம் இருக்கும். அதனால் யார் அவர் முன்னே எப்படி இருந்தார், பின்னே எப்படி இருந்தார், அந்த கவலையே நமக்கு தேவையில்லை. சரியானதை எடுத்து சொன்னாரா, நமக்கும் அது சரி என்று தோணுகிறதா, அப்ப ஆதரிக்க வேண்டும்ங்கிறது தான் நம்முடைய முன்னோர்களுடைய நிலைப்பாடாக இருந்திருக்கிறது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.